கண்டினியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தைராய்டு பார்த்தோம், அதாவது டிஎஸ்ஹெச் பார்த்துருக்கோம். டிஎஸ்சியோட அடுத்த கண்டென்ட் வந்து நம்ம என்ன கொடுத்துருப்போம்னா ஏசிடிஹெச் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஏசிடிஹெச் அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அட்ரினலின் கார்டெக்ஸை தூண்டுகின்ற ஒரு ஹார்மோன் இது. ஸோ அப்படி இருக்கும். அட்ரினல் கார்டெக்ஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னா அட்ரினல் சுரப்பில சுரக்கப்பட்ட ஹார்மோன்கள் இந்த பணிகளை எல்லாம் மேற்கொள்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த கண்டினியூஸா நமக்கு என்ன கேட்பாங்கன்னா அட்ரினல் கிளாண்ட் தான் இங்க நமக்கு கண்டென்ட். அட்ரினல்குள்ள போலாம். அட்ரினல் கிளாண்ட், அட்ரினல் சுரப்பி, இது கொஞ்சம் கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த டாபிக். எண்டோக்ரைன் சிஸ்டம் மேபி 3 கொஸ்டின்ஸ் வரலாம், அதாவது மினிமம் 2 கொஸ்டின்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த ரிலேட்டடா நமக்கு இன்னும் சில பாடங்கள்லாம் கூட இருக்கு, ரீப்ரொடக்ஷன் கூட இதுல லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க கவுண்ட் பண்ணினா கூட ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் வந்து மேபி வரும். நல்லா கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த பகுதியில், நேம்ஸ்ல ஒரு மாதிரியா இருக்கும். அதுக்காக அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் as சுப்ரா ரீனல் கிளாண்ட். சுப்ரா ரீனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்றான். சுப்ரா ரீனல் கிளாண்ட், சுப்ரா ரீனல் கிளாண்ட். தமிழ்ல சிறுநீரக மேற்புற சுரபி அப்படின்னு சொல்றாங்க. சிறுநீரக மேற்புற சுரப்பி, சுப்ரா, சுப்ரா ரீனல் கிளாண்ட். சோ அப்ப இதோட லொகேஷன் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைவிடம் கிட்னி. சிறுநீரகத்துக்கோட மேல்புறத்தில் அமைஞ்சிருக்கும். எப்படி உதாரணத்துக்கு ஒரு கிட்னி பிடிக்குதுன்னா இந்த கிட்னியோட மேல்புறத்தில் இருக்கிற இந்த ஒரு சோடி தான் அட்ரினல், அட்ரினல் கிளாண்ட். சோ அப்ப அட்ரினல் கிளாண்ட பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா லொகேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆன் த டாப் ஆஃப் தி கிட்னிஸ், சிறுநீரகங்களின் மேல்புறத்தில் அமைந்த சுரப்பி. சோ தட் கால்ட் as a parent gland, a parent gland, ஒரு இணை சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜோடியா இருக்கு பாருங்க, இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கும். சோ இணை சுரப்பிகள் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு இணை சுரப்பி. இது எங்க அமைஞ்சுக்குதுன்னா சிறுநீரகத்தின் மேல்புறத்தில் அமைஞ்சிருக்கும் சூப்ராரீனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரீனல்னா சிறுநீரகத்துக்கு இன்னொரு பேர் தான் ரீனல். ரீனல் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. சூப்ராரீனல். அப்ப லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்ப அந்த கண்டிஷன்ஸ்குள்ள போயிடணும். லொகேஷன்னா கிட்னி. கிட்னி என்பது நமக்கு தெரியும் நம்ம உடல்ல எங்க இருக்குன்னு. நம்முடைய இந்த முதுகு பகுதி இருக்கு இல்லையா, டார்சல்ஸ், அதுக்கு முன்னாடி தேர்ட் வெர்டிபிரல் காலத்தோட கனெக்ட் பண்ணி இருக்கும். மூன்றாவது முள்ளெலும்பு தொடரோட பிணைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஜோடி தான் கிட்னிஸ். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை விட ரைட் ஹேண்ட் சைடு கிட்னி கொஞ்சம் பெருசாகவும் இறக்கம் கீழாகவும் இருக்கும். இதுக்கு மேல்புறமா காணப்பட்ட இந்த சுரபிக்கு பேர் தான் அட்ரினல் சுரபி அப்படின்னு சொல்றோம். இட்ஸ் கால்ட் as suprarrenal gland. இப்போ அட்ரினல் கிளாண்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளா. இட் இஸ் கன்சிஸ்ட் 2 compartments like cortex, another one medulla. Medulla is nothing but inner parts, உள் பகுதி. ஸோ கார்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட், வெளிப்பகுதி. இதுதான் நம்ம கார்டெக்ஸ் மெடுலான்னு பிரிச்சிருக்கோம். அவுட்டர் மோஸ்ட் அண்ட் இன்னர் மோஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ஸ் known as the and parts of the adrenal gland. இந்த கிளாண்டோட 2 பகுதி அதுதான். அட்ரினல் சுரப்பினுடைய 2 பகுதிகள் என்னன்னு பாருங்க, வெளிப்புற பகுதி, உட்புற பகுதி. இப்போ இது வந்து புக்ஸ்ல போய் பாருங்க, நிறைய இருக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய செய்திகள் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம படிச்சு பாக்குறோம், மறந்துடுறது. ஆனா இதுக்கு ஒரு ரூட் ஃபாலோ பண்றேன். இப்ப பாருங்க, அட்ரினல்ல கார்டெக்ஸ் என்ன, மெடுலா என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன. ஸோ அப்படியே அழகா அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோ நிறைய படிச்சாலும் மறந்துடும் இல்லையா? மறக்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்ல, ஆக்சுவலா இது ஷார்ட்கட்ல சார்ட் மெத்தட், இது ஒரு என்ன சொல்றது வரைபட மாதிரி ஒரு முறையை நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சரி, கார்டெக்ஸ் வெளிப்புற பகுதி நம்ம சொல்லிட்டோம்.
ஸோ அந்த கார்டெக்ஸ் வந்து கன்சிடர் பண்றாங்க சார். கார்டெக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணும்போது இதுல வந்து ஒரு மெயின்லி 3 பார்ட்ஸ். இது அவுட்டர் மோஸ்ட், மிடில் மோஸ்ட், இன்னர் மோஸ்ட், 3 பகுதிகள். இதுலயே 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுல ஒண்ணு வந்து ஜோனா glomerulosa, zona fasciculata, zona reticularis. Zona glomerulosa, zona fasciculata, zona reticularis. தமிழ்ல கொடுக்கும்போது அப்படிதான் கொடுப்பாங்க. zona merulosa, zona fasciculata, zona reticularis. சரிங்களா? இப்படி வச்சுக்கலாம். இதுதான் கார்டெக்ஸ். இப்ப மெடுலாக்கு போலாம். So response secretion of 2 kind of hormones. One is adrenaline, another one noradrenaline. இதுக்கு ஆல்டர்னேட்டிவான நேம் இருக்கு. Adrenaline is called as epinephrine. It's called as norepinephrine. The both hormones known as, இந்த ரெண்டு ஹார்மோன்ஸுக்கும் ஒரு பேர் இருக்கு. catecholamine hormones. Catecholamine hormone. So adrenaline and noradrenaline known as the catecholamine. Catecholamine அப்படின்னு சொல்லலாம். Catecholamine hormones. இப்போ கவனிங்க, adrenal gland கன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். Cortex, medulla. Cortex, that's outermost part. Medulla is the innermost part. Cortex can be consisted again 3 types. And zona glomerulosa, zona fasciculata, zona reticularis. Medulla consists, that means response secretion of 2 kind of hormones, adrenaline and noradrenaline. It's also called as epinephrine, then norepinephrine. The both hormones known as catecholamines. Right. இப்போ இதோட functions அப்படி எழுதிக்கலாம். எழுதிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். See that zona glomerulosa contain mineralocorticoids. இது தமிழ்ல தாது கலந்த கார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க என்ன சார் இருக்கும் அப்படின்னா குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். சார் இங்க என்ன சார் இருக்குன்னா ஸ்டீராய்டு ஹார்மோன், அதாவது செக்ஸ் ஹார்மோன்ஸ். இன ஹார்மோன்கள் இது குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். ஹார்மோன்கள், ஹார்மோன்ஸ், செக்ஸ் ஹார்மோன்ஸ். இப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, ரொம்ப அழகா நோட் பண்ணிக்கலாம். மினரலோகார்டிகாய்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இட்ஸ் கால்ட் as ஆல்டோஸ்டிரான். ஆல்டோஸ்டிரானோட ரோல் பாத்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் த ஆல்டோஸ்டிரான் ரோல் ஆஃப் ஆல்டோஸ்டிரான்னா நதிங் பட் salt retaining hormone. That's all. Aldosterone known as salt retaining hormone.
So what are the salts retained by the hormones? Sodium, chlorine, bicarbonate molecules, like that. இந்த சால்ட்ஸ் எல்லாம் அது ரீடைன் பண்ணிக்கும். The process takes place nephrons. இந்த ப்ராசஸ் வந்து நெஃப்ரான்ல வந்து நடக்கும். எஸ்பெஷலி டிஸ்டல் கன்வெர்டட் டியூப், டிசிடின்னு சொல்லுவாங்க. டிஸ்டல் கன்வெர்டட் டியூப் நெஃப்ரான்ல இருக்கிற சேய்மை சுருண்ட குழாய்கள்ல நடக்கும். இது இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா சேய்மை சுருண்ட குழாய்கள்ல இந்த ப்ராசஸ் நடக்கும். சொல்றது கவனிங்க. So this mineralocorticoid known as aldosterone. Aldosterone is nothing but salt retaining hormones. It takes place distilled convoluted tube. Example sodium, chlorine, bicarbonate. So அப்ப இந்த மினரலோகார்டிகாய்ட்ஸ் என்பது தாது உப்பு கலந்த கார்டிகாய்டுகளுடைய வேலை தாது உப்பை தக்க வைத்துக் கொள்ளும். என்னென்ன தாது உப்பு தக்க வைத்துக் கொள்ளுது பாருங்க. சோடியம் இருக்குது, குளோரின் இருக்குது, பைகார்பனேட் இருக்குது. அப்ப என்னென்ன கெமிக்கல்ஸ் தாது உப்புகளை வெளியே அனுப்புது அப்படின்னா பொட்டாசியம், பாஸ்பேட், இந்த மூலக்கூறுகள் எல்லாம் வெளியேற்று உடம்புக்கு மீண்டும் தேவைப்படுகின்ற தாது உப்புகள் எடுத்துக்கொள்வதனால அதுக்கு பேர் ரீடென்ஷன். ஸோ சால்ட் ரீடைனிங் ஹார்மோன்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஆல்டோஸ்டிரான். சம்டைம்ஸ் இந்த ஆல்டோஸ்டிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சாலோ குறைஞ்சாலோ நம்ம பாடியில வந்து நோய்கள்லாம் வரும். சப்போஸ் இது அதிகரிச்சுன்னா என்ன நோய்கள் வரும், குறைஞ்சா என்ன நோய்கள் வரும்? நமக்கு வந்து இது ரொம்ப ஃபெமிலியரா ஒரு டிசீஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது என்ன டிசீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுனா ஆல்டோஸ்டிரான் லெவல்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுனா அடிஷன் டிசீஸ் அப்படின்னு ஒரு நோய் வருது. ஸோ டியூ டு லோ அமௌண்ட் ஆஃப் aldosterone, that's all. aldosterone வந்து குறைஞ்சிச்சுன்னா அடிஷன் டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுது. சரியா? குட். குளுக்கோகார்டிகாய்ட்ஸோட ரோல் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ குளுக்கோகார்டிகாய்டோட இம்பார்ட்டன்ட் நிறைய ரோல் சொல்லலாம். ஒன் இஸ் குளுக்கோ நியோஜெனிசிஸ், lipolysis, proteolysis, and lyse inflammation. See, glucocorticoids also involves various functions of the body, especially in the physiological action. Gluconeogenesis is nothing but production of energy from non-carbohydrate. So that's called as gluconeogenesis, one of the metabolic reaction. Second one, lipolysis and proteolysis, nothing but the breakdown of both and lipid and proteins. So இது எல்லாமே வந்து பிரேக் பண்றதுக்கு பயன்படுறது. And last one, anti-inflammation, அதாவது வீக்கம் அயற்சிக்கு எதிரான வினைகள்ல பயன்படும், அதாவது பங்கேற்கும். ஆன்டி இன்ஃப்ளமேஷன் அல்லது இன்ஃப்ளமேட்டிக் ரியாக்ஷன்ஸ், அயற்சி சார்ந்த வினைகளில் வந்து இது பங்கேற்கிறது அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குளுக்கோகார்டிகாய்டோட இம்பார்ட்டன்ஸ் ரோல் பாத்தீங்கன்னா குளுக்கோநியோஜெனிசிஸ் and lipolysis and proteolysis, that is anti-inflammatory reactions. So இதெல்லாம் யாரோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். அண்ட் ஆல்சோ ரெகுலேட் இம்யூன் சிஸ்டம். இம்யூன் சிஸ்டத்தையும் இது வந்து ரெகுலேட் பண்ணும். தட் இஸ் a very very important functions of the glucocorticoids. The last one, and zona reticularis contain the sex hormones. is a steroid hormones சொல்றாங்க. இத steroid. So responsible for, ஏற்கனவே நமக்கு தெரியும் இதுல ஆண்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன். They are belongs to steroid categories which are involves axial hair and something வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் secondary sexual characters, determination of secondary characters. இரண்டாம் பால் பண்புகளை வந்து தீர்மானிக்கிறது. அது இரண்டாம் பால் பண்புகளை தீர்மானிக்க இந்த ஸ்டெராய்டு ஹார்மோன்கள் உதவுகிறது. அவ்வளவுதான் சார் இதுல. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும்.
glomerulosa, it's called as the mineralocorticoids known as the aldosterone, retention of the salt, certain salts retention for the further functions like sodium, chlorine, bicarbonate molecules. So it happens distilled convoluted tube சேமி சுருண்ட குழாய்களில் சில தாதுப்புகளை இது தக்க வைத்துக் கொள்கிறது. In case of decreases of aldosterone levels, it causes addition disease. Addition is nothing but as a scientist named the father of enterogynecology, அவரை கௌரவிக்கிற வகையில அந்த நோய் பெயர்களை வச்சிருக்காங்க. So the zona fasciculata on the second segments of the and cortex, and it is called as glucocorticoids, responsible for and synthesis of gluconeogenesis and lipolysis and proteolysis and anti-inflammatory functions also there. And zona radicularis, it's called as sex hormones, so which are involves secondary sexual characters of determination. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இது கூட இருக்கும். அண்ட் இதில் வந்து அந்த அட்ரினலின் நார் அட்ரினலின் ரெண்டுமே நம்ம என்ன பேர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டால் கேட்டகோலமைன்ஸ், பேர் வந்து கேட்டகோலமைன் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஹார்மோன்ஸ். ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் அன் அட்ரினலின் நார் அட்ரினலின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்ம பாடியை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஹார்மோன்ஸ், பிகாஸ் சிம்பிளி கால்ட் அஸ் எமர்ஜென்சி ஹார்மோன். இது எமர்ஜென்சி ஹார்மோன்னே சொல்லுவாங்க. ஒய்? ஸோ நம்ம ஏன் இதை வந்து அவசர கால ஹார்மோன் என்று சொல்றோம் அப்படின்னா, இட் இஸ் ப்ரிப்பேர் த பாடி ஃப்ரம் குருஷியல் பீரியட் அண்ட் ப்ரெஷர், சம் அதர் கண்டிஷன்ஸ் அண்ட் குருஷியல் லெவல் ஆஃப் த பாடி. நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனைகள், அழுத்தம் இதெல்லாம் இருக்கும்போது அது நமக்கு வந்து ஒரு ரூட் கொடுக்கும், அதாவது ஒரு தெளிர்ந்த நிலையை கொடுக்கும். அப்படி கொடுக்குற ஒரு கெமிக்கல் தான் இந்த ஹார்மோன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஹார்மோன். இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் 3F ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் இஸ் fight, flight and fight. So it's called as 3F hormones. So 3F hormones அப்படின்னா இது நம்மளுடைய கோபம், சண்டை, அச்சம், பயம், இன்பம், துன்பம், இது மாதிரி வாழ்வியல் நிகழ்வுகளோட நெறிமுறைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சமநிலை சார்ந்த ஹார்மோனாகத்தான் இதை பார்க்கப்படுது. இது வேற எதுக்கெல்லாம் சார் பயன்படுது அப்படின்னா, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது பாடியில. அதுல வந்து பாத்தீங்கன்னா லைக் குல்ஃபில் ஃபங்க்ஷன்ஸ், கண்ணோட கண் மணி இருக்கு இல்லையா, கண் பாவைன்னு சொல்லுவாங்க. இந்த கண்மணி செயல்பாடுகளுடைய கட்டுப்பாடுகளுக்கு உதவுகிறது. வேற என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ட் பிளோ எரிக்ஷன், அதாவது இந்த முடி எல்லாம் உடம்புல செலுத்து கொண்டு இருக்குல்ல, இந்த பணிகளை எல்லாம் வந்து இந்த ஹார்மோன் செய்யும். அண்ட் வேற என்ன சார்னா பிளட் பிரஷர் அண்ட் ஹார்ட் பீட். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கூட அது பண்ணும். ஹார்ட் பீட்டோட கண்டிஷன்ஸ், பிளட் ப்ரெஷர் மெயின்டைன்ஸ், இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன்ஸ் வந்து செய்யுது. அண்ட் ஆல்சோ இன்வால்வ்ஸ் மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரெகுலேட் சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலத்தினுடைய பணிகளையும், தசை சுருக்கத்தையும், ரத்த அழுத்தத்தையும், இதயத்தின் செயல்பாடுகளையும், உடல்கள் இருக்கின்ற பிற உறுப்புகளின் பண்பாடுகள், அந்த செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்படின்றதுனாலதான் இதுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா கேட்டகோலமைன்ஸ் அல்லது எமர்ஜென்சி ஹார்மோன். ஸோ இவ்வளவு பணிகளை வந்து இந்த அட்ரினலின் செய்கிறது. தட்ஸ் ACTH, அட்ரினோகார்டிக் ட்ரோபிக் ஹார்மோன்ஸ். இது சார் உங்களுக்கு கொஸ்டின் இதுதான் சார் பேஸ் ஆயிருக்கும். இங்க எந்த கொஸ்டின்ஸ் நீட் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்தாலும் இங்க இருக்கிற டெர்மினாலஜி தான் ACTH உள்ள கொஸ்டின்ஸா கீயா எடுப்பாங்க. ஸோ அதனால இங்க என்னென்ன கொடுத்துருக்கணும் அதுதான் கண்டிப்பா கொஸ்டின்ஸ்குள்ள இருக்கும். அதனால இந்த சார்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட், ACTH has been completed. Okay, next part.